வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். என் பெயர் ஜோதிமணி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேசுகிறேங்க. எல்லாத்துக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். இந்த வகுப்பு எனக்கு கடவுள் கொடுத்த பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. இந்த வகுப்புக்கு எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. ஐயாவுக்கும் மிக்க நன்றி. அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் மிக்க நன்றி. இந்த வகுப்புக்கு வர காரணம் ரொம்ப கஷ்டத்தில் நல்லா இருந்துச்சு. 2017 அப்புறம் என்னுடைய அப்படியே ரொம்ப டோட்டலாக சேஞ்சாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. 2017 2019 அதுக்கப்புறம் ஒரு இதாகவே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம தேவை இருந்தால் தானே ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம், ஜோதிடத்துக்குள்ளே போகிறோம். அப்புறம் ஆன்மீகம் சுவாமி முதலேருந்தே கும்பிடுவேன். ஆனால் ஒரு பீரியடுக்குள்ளே போய் அடியார் அப்படிங்கிறது, சிவனடியார் அந்த இதுக்குள்ளே போயிருக்கிறேன். அடியாருக்குள்ளே போய் கொஞ்சம் மாற்றுதல். இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசு ஏற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனால் இது எத்தனை நாளைக்கு, ஏன் இப்படி அப்படிங்கிற போது தான் அந்த தேடுதல் இருந்தபோது ஐயாவோட வீடியோ பார்த்தேன். ஐயாவோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்னன்னா எங்களோட தாத்தா பேசுகிற மாதிரியே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் தாத்தாவோட பேச்சு மாதிரியே இருந்தங்காட்டி சரி நம்மளும் போய் கற்றுக்கலாமே, தெரிஞ்சுக்கலாமே அப்படி. ஆனால் நம்மளால் கற்றுக்க முடியுமா எப்படின்னு தெரியல. அப்படிங்கும்போது ஐயா பேச்சு முடியும், எங்களால் முடியும் அப்படிங்கிற போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நம்பிக்கை வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், நம்மளாலே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஐயாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் கேட்கும்போது நம்ம இன்னும் அவர் கூட பயணிக்கணும். நிறைய அனுபவங்கள், அதுதான் அவருடைய குருவா இருக்காரு. அவரோட அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு பாடமாக இருக்குது. நம்மளும் அவர் கூட பயணிக்கணும். பயணிச்சாதான் இதெல்லாம் தெரியும். 50 வயசு ஆயிருச்சு, இனி போய் என்னத்தை கற்றுக்கணும். ஆனால் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நானும் என்னோட மாமா பொண்ணு, சித்தி பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே இது வட்டோம்னா, இது கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கல்வியை கற்றுக்கிட்டாங்கன்னா. ஐயாவை நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஐயாவோடைய எப்படி இந்த சாப்டர் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கடவுள் அவருக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய வரம். அதை விட அவர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நிறைய விழுதுகள் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிறோம். இனி அந்த விழுதுகள் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் பயணிக்கணும். ஐயா ஒரு இது சொல்லியிருந்தார் வகுப்புலைங்க, 4:32 ஆரம்பித்து 6:32 அப்படிங்கிறது. நான் அது 4:32 பாக்கியமாக கருதுறேன். 6:32 வகுப்பு. இந்த வகுப்புக்குள்ளே வர்றதுக்கு பாக்கியம் இருந்தால் தான் படிக்க முடியும். எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் இருக்கணும், கடவுள் கொடுக்கணும், இதை கற்றுக்கணும். அதை விட சாந்தலிங்கம் ஐயா சொல்லுவார், அந்த பொறுத்துக ஒவ்வொரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்துக அப்படிங்கிற போது அதை பொருத்தி சொல்லும் போது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதை விட சொல்லும்போது நாங்களாம் சின்ன குழந்தையில எப்படி படித்தோம் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம குழந்தைங்க சொல்கிறது தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு குழந்தையா அதை சொல்லிக் கொடுக்கும். 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் 3ஆம் அதை சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே சாகர வரைக்கும் மறக்க முடியாது. இந்த கல்வியை அவங்க சொல்லி கொடுத்த படிப்பையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி சின்ன பொண்ணு அந்த பிரியா மேடம், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பக்குவமாக வகுப்பு எடுக்கிறாங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ திடீர்னு கோவப்படுவேன், திடீர்னு ஒரு இதாக இருப்பேன். எல்லாம் இவ்வளோ வயசாகி இப்போ அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பக்குவமாக இருக்குது. இந்த வகுப்பு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது, நிறையா சொல்லவே முடியாது.
ஆனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்பவும் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்துமே வீட்டுக்காரர்கிட்ட சண்டை ஆயிட்டு இருக்கும். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு. எனக்கு 7-2, அவருக்கு 7-12. அப்போ அது ஐயா ஒரு வகுப்பில் சொன்னப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி, நம்ம அமைதி ஆயிக்கணும். ஆனால் அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறபோது அதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்த மாதிரி கொடுத்தது. அவர் சொன்ன அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம தான் மாறணும். நம்ம யாரையும் மாத்துறதுக்கு இந்த பூமிக்கு வரல, நம்ம மாறணும். கண்டிப்பாக இந்த கல்வி நிறைய குழந்தைகளுக்கு போகணும். எனக்கு ஒரு பையன் இருக்கான், பையனுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவனும் இதை படிக்க வைக்கணும். இப்போதான் படிப்பு முடிச்சு வெளியே வேலைக்கு போயிருக்காப்லைங்க. ஆனால் இதில் இருக்கிறது அப்படியே இருக்குது. என்னோட வாழ்க்கைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையாலுமே இது கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதை விட இந்த கல்வி ஐயா